ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவில் பார்க்குறது சுவரொட்டி கூட ஈரல் போட்டு செஞ்சுருக்கோம். இது பாட்டி காலத்து மெத்தடு. அதுதான் இப்போ உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், அது சுவரொட்டி சின்னதாக கிடச்சிருக்கு. அதை மட்டும் தனியாக செய்ய முடியாததுனால கூட ஈரலையும் வாங்கி நான் நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கங்க. அந்த குக்கரில் போட்டு வேக வச்சா அந்த தண்ணியை நம்ம ரீயூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் குக்கரில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிடுங்க. சுவரொட்டியும் ஈரலையும் கழுவிட்டு 3/4 டம்ளர் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, பின்னாடி உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம், அப்புறம் மஞ்சத்தூள் போட்டு 4லேருந்து 5 விசில் விட்டு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? இப்போ அந்த வெந்தது பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சுவரொட்டி, இதுதான் சுவரொட்டி சின்னது, இதெல்லாம் ஈரல். அந்த சின்ன சுவரொட்டியை வாங்கிறதுக்கு 10 கடை ஏறி இறங்கி பிச்சைக்காரனை விட மோசமாக கெஞ்சி வாங்கிட்டு வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது. அது மெடிசன்னால் கிடைக்கவே மாட்டேங்குது. அதனால் அவங்ககிட்ட என்ன சொன்னான்னா, ப்ரெக்னென்ட் லேடிக்கு ரத்தம் கம்மியாக இருக்குங்க, அதனால் அதுக்கோசரம் அப்படின்னு சொன்னனால ஒன்றுக்கு டபுளாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கு. உண்மையில் அவளுக்கு ரத்தம் கம்மி தான். அதாவது சாதாரண லேடிஸ்க்கே 11 வரைக்கும் இருக்கணும் ஹீமோக்ளோபின். ப்ரெக்னென்ட் லேடிக்கு 16 வரைக்கும் இருக்கணும். ஆனால் இவளுக்கு வெறும் 10 தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக டாக்டர் ஏற்றியே ஆகணும். ஏன்னா இப்போ 9 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கண்டிஷனாக சொல்லி அனுப்பினனால இன்றைக்கி வீதியாக பிச்சை எடுக்காத குறையாக கேட்டு வாங்கிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த வெந்த பிறகு அந்த தோலை உரித்து எடுத்துடணும். ஏன்னா அந்த தோல் ஜீரணம் ஆகாது. ஏன்னா புதுசாக செய்கிறவங்களாம் இதெல்லாம் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கங்க. ஜீரணம் ஆகாது. அதனால தான் அந்த வெந்த பிறகு அந்த தோலை கம்ப்ளீட்டாக உரித்து எடுத்துடணும். அதுதான் இதுக்கோசரம் தான் அந்த தோலை வேணான்னு சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தோலை உரித்து எடுத்த பிறகு இதையும் ஈரலையும் சின்ன சின்ன பீஸாக எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம போடுற அந்த உப்பு காரம் எல்லாம் அந்த பீஸில் நல்லா இறங்கணும். அதுக்கோசரம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம எப்பயும் போல் நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுத்தம்பருப்பு போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி தான் சேம் மெத்தடு. பாருங்கள், இதுதான் அந்த தண்ணி. இதுக்கோசரம்தான் நான் ஆரம்பத்திலே கறியை நல்லா கழுவிடுங்க. இந்த மெத்தட்லப்பா கொஞ்சம் கூட கவுச்ச நாத்தம் வராதுப்பா. இது எங்கள் பாட்டி காலத்துலேருந்து தலைமுறையாக இது செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் கூட கவுச்ச நாத்தம் வராது. அதனால தான் இவ விரும்பி இதை செஞ்சு தர சொல்லி இந்த மெத்தடில் அவள் கேட்டனால இப்போ நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றி எப்பயும் போல் கடுகு உளுத்தம்பருப்பு, அரிஞ்சு வச்ச வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா நிதானமாக வணக்குங்க. இதெல்லாம் நிதானமாக செய்கிற டிஷ்ஷு. எடுத்தால் கொடுத்தா இந்த ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா கறிட்டிங்கன்னா டிஷ்ஷு வாயில் வைக்க முடியாது, நான் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் அந்த இதில் பீஸில் பாருங்கள் கொஞ்சம் நமக்கு தண்ணி இருக்கும். அதனால் அந்த தண்ணியெல்லாம் சுண்டி முதல்ல வரன்னு ஆகட்டும். ஏன்னா அதில் இப்போ போடுற மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பெல்லாம் நல்லா செட் ஆகணும். அதனால் நிதானமாக சிம்லேருந்து மீடியத்துக்குள்ளே வச்சு பொறுமையாக வரன்னு ஆகணும். அப்போ தான் அந்த பச்சை வாடை போகுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா வரன்னு ஆன பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சு அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியை எடுத்து ஊற்றணும். பாருங்கள், இப்படி வரன்னு ஆயிடுச்சு. ஆன பிறகு அந்த குக்கரில் இருக்க தண்ணியை எடுத்து ஊற்றணும். அதை தான் ஆரம்பத்தில் சொன்னேன், குக்கர் தண்ணி ரீயூஸ் பண்ணுறனால நல்லா கறியை நல்லா சுத்தமாக கழுவிடுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போ அந்த தண்ணியில் மிளகாத்தூள் உப்பெல்லாம் நல்லா வெந்து அந்த கறிக்குள்ளே சுவரொட்டிக்குள்ளே நல்லா இறங்கிடும். அதே மாதிரி இது பக்கத்துலேயே நின்றுட்டு நிதானமாக நம்ம பெரட்டி விட்டுக்கிட்டு இருக்கணும். இதுக்கு பொறுமை வேணும். கொஞ்சம் நமக்கு பொறுமை ஜாஸ்தியாகவே வேணும்னு வச்சுக்கேன் இந்த டிஷ்க்கு. பாருங்கள் எப்படி வரன்னு ஆயிடுச்சு. இது பாட்டி காலத்தில் செய்வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மசாலாலாம் போட்டு செஞ்சிங்கன்னா வேலைக்கே ஆகாது. அதுவும் ப்ரெக்னென்ட் லேடிக்கெலாம் செட்டே ஆகாதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இந்த பாட்டி காலத்து மெத்தடில் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. சும்மா அப்படியே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கவுச்ச வடை கொஞ்சம் கூட வராது. நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ. பை பை. see you.